இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் சமீபத்தில்தான் ஒருநாள் தொடர் முடிவடைந்தது. இந்த ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது. முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடைசி ஒரு போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் காரணமாக 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் 2-1 என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றிவிட்டது. அதே சமயம் சமீபத்தில் முடிந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. அதுவும் அதற்கு முன்பு நடைபெற்ற 2 ஒருநாள் போட்டிகளில் கூட இந்திய அணி அவ்வளவு எளிதாக தோற்கவில்லை. போராடித்தான் ஆஸ்திரேலிய அணி வெற்றியை பெற்றது. அப்படி இருக்கும்போது 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை மிக மிக எளிதாகவே வீழ்த்தியது. அதுவும் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை 236 ரன்களில் ஆல் அவுட் செய்து அதை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 38 ஓவர்களிலேயே 236 ரன்களை சேசிங் செய்து இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது. இந்த வெற்றி என்பது இந்த ஒருநாள் தொடரை வெல்வதற்கு இந்திய அணிக்கு உதவவில்லை என்றாலும் கூட அடுத்ததாக நடைபெற இருக்கும் T20 தொடரை முன்னிட்டு இந்திய அணிக்கு இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி ஒருவேளை தோல்வியடைந்திருந்தால் ஆஸ்திரேலிய அணியை ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது மிகவும் கடினம் என்ற ஒரு மனநிலை இந்திய வீரர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். அதே மனநிலையோடு அடுத்து நடைபெற இருக்கும் T20 போட்டிகளிலும் இந்திய அணி வீரர்கள் கொஞ்சம் பயத்தோடும் பதட்டத்தோடும் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போதோ நடந்து முடிந்த 3வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை மிக மிக எளிதாக கத்துக்குட்டி அணியை அடிப்பது போல இந்திய அணி அடித்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயம் T20 போட்டியில் களமிறங்கும் இந்திய வீரர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும். ஆமாங்க, அதை இப்போது இந்திய அணி வீரர்கள் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றனர். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் ஓவரிலேயே அதிரடியாக விளையாட நினைத்தது. ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி போட்டியின் முதல் ஓவரின் முதல் பந்தையும் அடுத்த பந்தையும் அடுத்தடுத்து பவுண்டரிக்கு பறக்கவிட்டனர் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள். அதுவும் போட்டியின் முதல் ஓவரை வீசியதே நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தாங்க. பெரும்பாலும் போட்டியின் முதல் ஓவரை ஃபாஸ்ட் பவுலர்கள் தான் வீசுவார்கள். ஆனால் இந்த முறை இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் போட்டியின் முதல் ஓவரை வீசுவதற்கு வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது போட்டியின் முதல் பந்தையும் 2வது பந்தையும் ஆஸ்திரேலிய அணி பவுண்டரிக்கு பறக்கவிட இதனால் தன்னுடைய முடிவு தவறாகிவிட்டதோ என்ற அச்சம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த பந்திலேயே சூரியகுமார் யாதவ் எடுத்த இந்த ஒரு முடிவு மிக மிக சரியான முடிவு என்பதை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நிரூபித்து காட்டியிருந்தார். ஆமாங்க, முதல் ஓவரின் 3வது பந்தில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட்டை வீழ்த்த அதன் பிறகு அந்த ஓவரின் 5வது பந்தில் அடுத்த விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி. அதாவது இந்த போட்டி நடைபெற்ற பிட்ச் என்பது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்துதான் முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தியிடம் கொடுத்திருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். பிறகு அடுத்த அதிர்ச்சியாக 2வது ஓவரை மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரை வீச வைத்தார் சூரியகுமார் யாதவ். இதுவும் பலருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் குல்தீப் யாதவ் போன்ற சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கும்போது எதற்காக வாஷிங்டன் சுந்தருக்கு 2வது ஓவரை வீச கொடுத்தார் என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்தது. ஆனால் போட்டியின் 2வது ஓவரை வீச வந்த வாஷிங்டன் சுந்தரோ அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும்படி அந்த ஓவரில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார். மேலும் வாஷிங்டன் சுந்தர் போன்ற முழு அனுபவமில்லாத ஒருவர் போட்டியின் 2வது ஓவரை வீசும்போது அந்த ஓவரில் முடிந்தவரை ரன்களை எடுக்க வேண்டும் என்றுதான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் நினைப்பார்கள். அப்படி நினைக்கும்போது அதிரடியாகவும் விளையாடுவார்கள். ஏனென்றால் முதல் 6 ஓவர்கள் தான் பவர் பிளே. ஆக அதற்குள் அதிரடியாக விளையாட வேண்டும் என்று எண்ணி வாஷிங்டன் சுந்தர் போன்ற ஒருவர் பவுலிங் வீசும்போது அந்த ஓவரை அடித்து ஆட முயற்சி செய்வார்கள்.
இதுவே குல்தீப் யாதவ் போன்ற முழுநேர சுழற்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசும்போது தடுப்பாட்டம் ஆடவே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி தடுப்பாட்டம் ஆடும்போது விக்கெட்டுகள் விழுவதும் கடினமாகிவிடும். அதனால்தான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை அடித்து ஆட வைக்க போட்டியின் 2வது ஓவரை வாஷிங்டன் சுந்தரிடம் கொடுத்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். இவர் நினைத்தது போலவே 2வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி முதல் 2 ஓவர்களுக்கு உள்ளாகவே 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. பின்னர் அதற்கு பிறகு போட்டியின் 3வது ஓவரை வருண் சக்கரவர்த்தியும் 4வது ஓவரை மீண்டும் வாஷிங்டன் சுந்தரும் வீச இந்த 4 ஓவரிலேயே ஆஸ்திரேலிய அணியின் பேட்டிங் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் வருண் சக்கரவர்த்தி வீசிய போட்டியின் 3வது ஓவரில் மீண்டும் 2 விக்கெட்டுகளை இவர் வீழ்த்த, அதன் பிறகு போட்டியின் 4வது ஓவரை வீச வந்த வாஷிங்டன் சுந்தர் அந்த ஓவரில் 1 விக்கெட்டை வீழ்த்த, இதனால் முதல் 4 ஓவர்களுக்குள்ளாகவே 8 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது ஆஸ்திரேலிய அணி. அதன் பிறகு அடுத்த 3 ஓவர்கள் தட்டு தடுமாறிய ஆஸ்திரேலிய அணி 7 ஓவர்கள் முடிவில் 10 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 21 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி. அதாவது ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த ஸ்கோர் என்றால் இதுதான். T20 வரலாற்றில் வெறும் 21 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆகியிருப்பது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய வாழ்நாள் அவமானமாகவே மாறிவிட்டது. அதே சமயம் இந்த 21 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ வெறும் 2 ஓவர்களில் சேசிங் செய்து எளிதாக வெற்றியும் பெற்றது. அதுவும் ஒருநாள் போட்டி முடிந்த கையோடு சூட்டோடு சூட்டாக அடுத்த போட்டியிலேயே இந்திய அணி இப்படி ஒரு அசாதாரண பிரமாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக தொடங்க உள்ள 5 T20 போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு பிரமாண்ட வெற்றியை ருசித்திருந்தது இந்திய அணி. ஆக கண்டிப்பாக இந்த T20 தொடரில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி மொத்தமாக பழிவாங்க காத்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். ஒருநாள் தொடரை இழந்தாலும் T20 தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து வரும் நிலையில் அதை செய்து காட்டுவோம் என்பதை உணர்த்தும்படி இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி இப்போது பெற்றுவிட்டது. மேலும் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இந்த இருவரின் பந்து வீச்சால்தான் இந்த போட்டியில் இந்திய அணி இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அதாவது தமிழக வீரர்களின் ஆதிக்கம் என்பது இப்போது இந்திய அணியில் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் போட்டியின் முதல் 4 ஓவர்களிலேயே 2 தமிழக வீரர்கள் மாறி மாறி பந்து வீசி ஆஸ்திரேலிய அணிக்கு இப்படி ஒரு வரலாற்று அவமானத்தை ஏற்படுத்தியதோடு இந்திய அணிக்கு சரித்திர வெற்றி ஒன்றையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர். இந்த ஒரு விஷயம் இந்தியர்கள் என்பதை தாண்டி தமிழக மக்களுக்கு தனி பெருமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக கண்டிப்பாக இனிமேல் அடுத்த ஒரு 5-6 T20 தொடர்களில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்கள் இந்திய அணியில் நிரந்தரமாக இடம்பெறுவதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது அடித்தளமாக அமைந்துவிட்டது.